ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் கிடைக்கும், யாருக்கு இந்த நகைக்கடன் கிடைக்காது, நகைக்கடன் கிடைக்க நீங்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், ஸோ நகைக்கடன் இப்போ வாங்கினீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்றத நான் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2.5 லட்சம் வரை நகைக்கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுறதுலேருந்து ஏற்ற போகிறாங்க. ஸோ 2.5 லட்சம்ந்து 3.5 லட்சம் வரை இந்த நகைக்கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஸோ வங்கிகளில் குவிக்கிறாங்க மக்கள் கடன் தள்ளுபடி, ஓகேங்களா. ஸோ கடைசி தேதி அப்படின்னு பார்க்குறப்ப 31/1/2026. ஏன்னா நகைக்கடன்களில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் மிக மிக இம்பார்ட்டன்ட். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தேர்தல் வாக்குறுதிகளில் இதை வந்து குறிப்பிட்டு சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட். ஸோ நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான அறிவிப்பை நமக்கு நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலேயே கொடுக்க போகிறாங்க. திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு இந்த நகைக்கடன் தள்ளுபடியை முழுமையாக தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஸோ கடைசி நேரம், இப்போ நீங்கள் நகைக்கடன் வாங்காத விட்டுட்டீங்கன்னா இனிமேல் வாங்க முடியாது. அதனால் இதுதான் உங்களுக்கு வந்து இருக்கிற கடைசி நேரம் இந்த நகைக்கடனை வாங்கிறதுக்கு. ஸோ அதை மறந்துடாதீங்க, நகைக்கடன் தள்ளுபடியை உடனே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் மற்றும் இந்திய நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் மட்டும்தாங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு அறிவிப்பு வரும். ஸோ மற்ற பேங்க்லலாம் கிடையாது. ஸோ ஒரு சில பேங்க், நேஷ்னலைஸ்டு பேங்க்கு மற்றும் இந்தியாவுடைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நேஷ்னலைஸ் பேங்க்கில் மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கி முக்கிய பங்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கிகள் வந்து இதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அது மட்டுமே கிடையாது, மற்ற வங்கிகளும் இதில் வந்து செயல்படுமா அப்படின்றது இப்போ கேள்விக்குரியதாக இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸு, இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. மற்ற வங்கிகள்லையும் நகைக்கடன் தள்ளுபடியை கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கப்படுமா அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி குறிப்பிட்ட நபர்களுக்கு நிச்சயமாக 100% கிடைக்கும். எந்த விதமான சலுகையும் கிடையாது, கருத்து வேறுபாடும் கிடையாது. தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட போகிறாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதி என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றது இப்போ கேட்டுகிட்டே இருக்கணும் எல்லோருமே. ஸோ தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னா 5 சவரனுக்குள்ளார. ஸோ எல்லாருமே இதை 5 சவரனுக்குள்ளே தான் வைப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க. 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். ஸோ அந்த நகைக்கடனில் இன்னும் தள்ளுபடி பேங்க்கில் வச்சு கடன் வாங்கலன்னா 31/1/2026 கடைசி தேதி. ஸோ மறந்துடாதீங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க. நகைக்கடனை வாங்குங்க, அடுத்த 3 மாதத்தில் தள்ளுபடியை பெற்றுக்கோங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.